அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஃப ஹுக்மல் ஜாஹிலிய்யா யப்கூன் வ மன் அஹ்ஸனு மினல்லாஹி ஹுக்மன் லிகௌமி யூகினூன். அன்பிலிய இஸ்லாமிய சொந்தங்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நபி வழியில் ஜும்மா வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாமெல்லாம் இங்கே ஒன்று குழுமியிருக்கிறோம். இந்த இனிய நேரத்திலே ஐயாமுல் ஜாஹிலியா, நவீன ஜாஹிலியா என்கின்ற தலைப்பில் எந்த சமூகத்தை ஜாஹிலியா சமூகம் என்று கடுமையாக நாம் விமர்சனம் செய்கிறோமோ, எந்த சமூகத்தை காட்டுமிராண்டி சமூகம் என்று கடுமையாக நாம் மக்களுக்கு மத்தியில் உபதேசம் செய்கிறோமோ, அந்த ஐயாமுல் ஜாஹிலியா மக்களுக்கும் தற்கால நவீன ஜாஹிலியா மக்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை பற்றியும், ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லப்படுகின்ற அந்த மக்களிடத்திலும் கூட நம்மிடம் இல்லாத சில நல்ல பண்புகள், எடுத்துக்காட்டுகள் இருந்தன என்பதை பற்றியும் நினைவு கூறுவதுதான் இந்த ஜும்மா உரையினுடைய நோக்கமாக இருக்கிறது. ஏனென்றால் ஐயாமுல் ஜாஹிலியாவை பற்றி மக்களுக்கு மத்தியிலே பேசக்கூடிய பல மார்க்க அறிஞர்களுடைய உரைகளை கேட்கிற பொழுது, ஐயாமுல் ஜாஹிலியா வாழ்ந்த அந்த காலத்தை விட மோசமான காலத்தை இதுவரை உலகம் சந்திக்கவில்லை, அந்த மக்களை விட ஒரு கேடுகட்ட சமுதாயம் உலகத்திலே இல்லை என்ற அளவிற்குத்தான் நாம் அனைவருமே அந்த ஐயாமுல் ஜாஹிலியா மக்களை பற்றி ஒரு பார்வையை வைத்திருக்கிறோம். அதாவது அந்த ஐயாமுல் ஜாஹிலியா மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்திலும் அது மாதிரியான ஒரு கேடுகட்ட சமுதாயம் இல்லை. இனி உலகம் அழியக்கூடிய நாள் வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, இந்த சத்தியத்தின் பக்கம் அழைப்பு கொடுத்தாங்க. இப்படியெல்லாம் தான் நாம் என்ன செய்கிறோன்னா, அந்த ஐயாமுல் ஜாஹிலியாவை பற்றி இந்த மார்க்க அறிஞர்கள் பேசக்கூடிய பேச்சுக்களை நான் சொல்கிறேன். நீங்கள் கூட பரவலாக கேள்விப்பட்டிருக்கலாம், ஐயாமுல் ஜாஹிலியாக்கள் மதுபானத்திலே ஊறி திளைத்தார்கள் அப்படின்னு சொல்கிறதோட, மனிதனுடைய மண்ட ஓடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மண்ட ஓட்டில் மதுபானத்தை ஊற்றி தான் குடிப்பாங்களாம். இப்படியெல்லாம் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், பயான்களில் நம்ம கேட்டிருக்கிறோம். இப்போ நீங்கள் புகாரியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7000 ஹதீஸ் இருக்கும். சுருக்கமாக பார்த்தீங்கன்னா ஹதீஸுகள் அப்படிங்கிறது ஒரு 1,00,000க்கு மேற்பட்ட ஹதீஸுகள் இருக்கும். அதில் இந்த ஐயாமுல் ஜாஹிலியா சம்பந்தமான செய்திகளை எடுத்து பாருங்களேன். நாம் வளமையாக கேள்விப்படுறோம்ல, மண்ட ஓட்டில் தான் அவங்க என்ன செய்வாங்க, மதுபானத்தை ஊற்றி குடிப்பாங்க. அது என்னன்னா, அந்த அளவுக்கு நம்ம அவங்கள அரக்கர்களாக காட்டுறது. சாதா டம்ளரில் ஊற்றி குடிக்கிறத விட செத்துப்போன பாடியினுடைய மண்ட ஓட்டில் குடித்தாங்க அப்படிங்கும் போது நம்மளுக்கு ஒரு விகாரமாக தெரியுது. பார்த்தீங்களா, இவ்வளோ கேடுகட்ட சமுதாயமா? அந்த மாதிரியான அளவிற்கு கேடுகட்ட சமுதாயத்தை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்கொண்டார்களா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு என்ன செய்யுதுன்னா மெய்சில் இருக்கிறது. ஆனால் அவங்க மண்ட ஓட்டில் மதுபானத்தை ஊற்றி குடித்தாங்கன்னு ஒரு ஹதீஸாவது இருக்கா? லட்சத்துக்கு மேற்பட்ட ஹதீஸுகள் இருக்கிறது. ஒரு ஹதீஸில் கூட என்ன இல்லை, அந்த ஐயாமுல் ஜாஹிலியா மக்கள் மண்ட ஓட்டில் தான் மதுபானத்தை ஊற்றி குடித்தாங்கன்னு கிடையாது. ஆனால் நாம் அப்படி தான் கேள்விப்படுறோம். மார்க்க அறிஞர்கள் பேசக்கூடிய வரலாறுகளை நம்ம என்ன கேள்விப்படுறோம், அந்த மாதிரி தான் நம்ம கேள்விப்படுறோம்.
அதே மாதிரி என்ன, தாயை விபச்சாரம் செய்த மக்கள், இப்படியெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்கல்ல, தாயவே அவங்க விபச்சாரம் பண்ணாங்க. அந்த மாதிரி அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் எங்கேயாவது சொல்லியிருக்கிறானா அந்த மக்கள் வந்து தாயவே விபச்சாரம் பண்ணாங்கன்னு? ஒரு வசனம் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு போதனையும் இல்லை. அந்த மாதிரி ஐயாமுல் ஜாஹிலியாவை பற்றி நிறைய ஹதீஸுகள் இருக்கிறது. அந்த ஹதீஸுகளெல்லாம் புரட்டி பார்த்தீங்கன்னா என்னடா அவங்க அறிமுகப்படுத்தக்கூடிய ரூட் ஒரு மாதிரி இருக்குது, இவங்க சொல்லக்கூடிய ரூட் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கே என்னன்னா ஆத்திரம் வருது. என்னதுக்கு ஒரு சமுதாயத்தை பற்றி இந்த அளவுக்கு ரொம்ப கொச்சப்படுத்தி ரொம்ப கேவலப்படுத்தி என்னதுக்காக வேண்டி பேசுகிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் நம்மளுக்கு நினைக்க தோணுது. அது என்னன்னா திருமறை குர்ஆனில் வந்து அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா என்ன செய்யறான், ஒரு வசனத்தில் 4:23 நீங்கள் பாருங்கள். அதில் ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும் வ பனாத்துக்கும் வ அஹவாத்துக்கும் வ அம்மாத்துக்கும் வ ஹாலாத்துக்கும் வ பனாத்துல் அஹி வ பனாத்துல் உஹ்தி வ உம்மஹாத்துக்கும் உள்ளத்தி அர்தானக்கும் வ அஹவாத்துக்கும் மினர் ரலா, இப்படி ஒரு பட்டியல் அல்லாஹ் சொல்கிறான். அதாவது நீங்கள் யாரை வந்து திருமணம் செய்யக்கூடாதுங்கிற ஒரு பட்டியல் என்ன செய்யறான் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சொல்லக்கூடிய நேரத்தில் உங்கள் தாய்மார்கள், அம்மாவை என்ன செய்யாதீங்க, கல்யாணம் பண்ணாதீங்கிறான். அதே மாதிரி உங்களுடைய மகள்களை என்ன செய்யாதீங்க, கல்யாணம் பண்ணாதீங்க. உங்கள் கூட பிறந்த சகோதரிகள் இருக்கிறாங்கல்ல, அவங்கள கல்யாணம் பண்ணாதீங்க. தந்தையின் சகோதரிகள், பாப்பா கூட பிறந்திருப்பாங்கல்ல, அவங்கள கல்யாணம் பண்ணாதீங்க. அதே மாதிரி தாயினுடைய சகோதரிகளை கல்யாணம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட்டு போகுது. அப்போ இந்த லிஸ்டினுடைய துவக்கத்தில் பார்த்தீங்கன்னா அம்மாவை கல்யாணம் பண்ணாதீங்கன்னு நல்லா சொல்கிறோம். அப்போ இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பார்த்தீங்களா, அந்த ஐயாமுல் ஜாஹிலியா வந்து அம்மாக்களே என்ன செஞ்சாங்க, கல்யாணம் பண்ணாங்க. அவர்களையே வந்து விபச்சாரிங்க எல்லாம் வந்து கல்யாணத்தை பற்றி தான் பேசுகிறான். ஆனால் இவங்க என்ன செய்வாங்கன்னா அம்மா கூட என்ன செஞ்சுருக்கிறாங்க, அவங்க தவறான முறையில் சேர்ந்துருக்கிறார்கள்னு சொல்லி இதை வச்சுக்கிட்டு சொல்கிறது தானே தவிர அல்ல இவங்களை பற்றி சொல்லலை. ஒரு சட்டத்தை பற்றி சொல்லும்போது யாரை கல்யாணம் பண்ணலாம், யாரை கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் தானே தவிர ஐயாமுல் ஜாஹிலியா மக்கள் வந்து தன்னுடைய தாயை கல்யாணம் பண்ணாங்க அப்படிங்கிற கருத்துலேயே அல்லாஹ் இதை சொல்கிறான். அப்படி சொல்லலை. அவங்க யாரை பண்ணாங்கன்னு கேட்டால், இப்போ தகப்பனார் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் 2வது கல்யாணம் பண்ணுவார். அப்படி 2வது கல்யாணம் பண்ணி ஒருவேளை அவங்கள தலாக்கி விட்டாங்கன்னு வைங்களேன், அப்போ இவருக்கு முன்னாடி பிறந்த மகன் இருப்பார்ல, இவர் வந்து அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணுவார். இதைத்தான் மாற்றி என்ன செஞ்சிட்டாங்க, அம்மாவையே கல்யாணம் பண்ணுறதாக மக்களுக்கு மத்தியில் நிறைய அதிகமான சொல்லப்போனால் அதிகமான இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை தான் அந்த ஐயாமுல் ஜாஹிலியாவை பற்றி என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா அதிகமாக. அது காரணம் என்னன்னா, இப்படி பில்டப் கொடுத்தா தான் நம்மளுக்கு வெறுப்பு வரும். ஒரு பில்டப் கொடுக்கணும் இல்லை, சும்மா வெறுமனே சொன்னீங்கன்னு வைங்களேன், அவங்க மேலே நம்மளுக்கு வெறுப்பு வராது. நம்மளை பற்றி கூட அந்த மாதிரியெல்லாம் வெறுப்பு கிளப்புவாங்கல்ல. அதாவது நீங்கள் வந்து ஸலவாத்து நாரியா ஓதாதீங்கன்னு நம்ம சொல்லுவோம், இதை சொல்ல வேண்டியதானே. அதை விட்டு போட்டு என்னது நபிகள் நாயத்து மேலே ஸலவாத்தே சொல்ல வேணாம்னு சொல்லலாம், இப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ தான் அப்படி ஒரு பில்டப் கொடுத்தா தான் அவனுக்கு வந்து ஆத்திரம் வரும். இன்னும் நபிகள் நாயத்து மேலே ஸலவாத்தே சொல்லக்கூடாதா, நம்ம ஸலவாத்தை பற்றி பேசணுமா, ஸலவாத்து நாரியா பற்றி பேசணுமா? ஆனால் அதை ஏன் சொல்கிறாங்க, அதை அப்போ தான் வந்து என்னென்னா நம்ம மேலே அவனுக்கு ஒரு வெறுப்பு வரும். ஓ இப்படிப்பட்ட ஆளுகளாம் பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பிறந்த நாள் கொண்டாடாதீங்க, ரசூலுல்லாவுக்கு என்ன செய்யாதீங்க, மீலாது விழா கொண்டாடாதீங்க, இதை சொல்ல வேண்டியதானே. ரசூலுல்லாவுக்கு எந்த சிறப்பும் இல்லைங்கிறாமா, அப்படித்தானே சொல்லுவாங்க. அப்போ ரசூலுல்லாவுக்கு ஒரு சிறப்பும் இல்லை அப்படியா? அப்போ அவங்களும் நபிகள் நாயும் ஒன்று, இப்படி திருப்பி போடுறாரு. இதை கேட்டுக்கிட்டு தான் என்னது பல பேர் பைத்தியம் முடிச்ச மாதிரி போய் கண்டபடி திட்டிக்கிட்டு மேடையில் ஏசிக்கிட்டு நம்மளை பார்த்தாவே ஒரு காரி உமிழ்ந்துக்கிட்டு இப்படியெல்லாம் போகிறதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்கல்ல. அது காரணமே என்னன்னா இந்த மாதிரியான பில்டப்புகள் தான் இது. உதாரணமாக சஹாபாக்கள் வந்து இந்த விஷயத்தில் இப்படி சட்டம் சொல்லியிருக்காங்க, அப்படி சட்டம் சொல்லியிருக்கிறாங்க, இதில் வந்து கருத்து வேறுபாடான சில விஷயங்களும் இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அப்போ சஹாபாக்கள் நீ மதிக்கலை, சஹாபாக்களை விட நீ பெரிய ஆள் அப்படியா? அப்போ இப்படியெல்லாம் என்ன செய்யறதுன்னா தசத்திர பில்டப் கொடுக்குறான் பார்த்தீங்களா. இதே மாதிரி தான் அந்த ஐயாமுல் ஜாஹிலியா சம்பந்தமாக என்ன செய்கிறாங்க, அதிகமான அளவிற்கு பில்டப் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் பாருங்க. அவங்க சொல்கிறாங்க சின்ஃபானி மின் அஹ்லின் நார், நரகத்திற்குரிய 2 கூட்டம் இருக்கிறது, லம் அரகுமா, இதுவரையும் நான் அதை பார்த்ததே கிடையாதுங்கிறாங்க. ஒரு 2 அம்சங்களை குறிப்பிட்டு இவர்கள் வந்து நரகவாதி, அந்த நரகவாதின்னு நான் குறிப்பிடல 2 சமூகத்தை. சமூகம்னா அந்த 2 குணாதிசயங்கள், 2 பண்புகள், இதுவரை நான் வாழ்நாளில் பார்த்தது கிடையாதுங்கிறாங்க. பார்க்காம மௌத்தாகியும் போயிட்டாங்க. யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
அதில் ஒரு ஆள் யாருன்னு கேட்டால் ரிஜாலுன் பி ஐதீஹிம் சியாத்துன் எதிரிபூன பிஹன் நாஸ். அதாவது இந்த மாட்டு வாள் மாதிரி சாட்டையை வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க, மக்கள்கிட்ட வந்து ஆளுமை செய்வார்கள். சர்வாதிகாரியை பற்றி சொல்கிறாங்க. நான் வாழக்கூடிய இந்த காலத்தில் சர்வாதிகாரியுடைய அடக்குமுறை செய்யக்கூடிய ஒரு ஆட்சியாளர் நான் செஞ்சதில்லை, பார்த்ததே கிடையாதுங்கிறாங்க. ஆனால் நாம் என்ன பேசிகிட்டு இருக்கிறோம், அந்த காலத்தில் அப்படி அடிப்பாங்க, உதைப்பாங்க, மிதிப்பாங்க, இப்படியெல்லாம் நம்ம பேசியிருக்கிறோமா இல்லையா, கேள்விப்பட்டிருக்கோம்ல. ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, பயங்கரமாக சர்வாதிகாரம் பண்ணக்கூடிய ஒரு கொடூரமான ஆட்சிக்காரன் நான் என்ன செய்யலை, நான் பார்த்தது இல்லை. மடத்தனமான சட்டங்களை போட்டிருப்பான், அந்த மாதிரியான ஆட்சியெல்லாம் இருந்திருக்கிறது. அதே நேரம் இவங்க தான் மோசமான ஆட்சியாளர், நரகத்துக்கு போகக்கூடிய ஆட்சியாளர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்சியாளர் கூட நான் என்ன செஞ்சதில்லை, பார்த்ததில்லைங்கிறாங்க. இது ஒரு சாராராச்சா. இன்னொரு சாரார சொல்கிறாங்க, நிசாவுன் காசியாத்துன் ஆரியாத்துன் மாயிலாத்துன் முமீலாத்துன் ரூசகுன்ன காஸ்னிமத்தில் புக்தில் மாயிலா. சில பெண்கள் அவங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, ஆடை உடுத்தியிருப்பார்கள், ஆடை அணியாதவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய நடை இருக்கிற அந்த நடையை பார்த்தாவே என்னன்னா, ஆண்களை கவருகின்ற அளவிற்கு, ஈர்க்கக்கூடிய அளவுக்கு என்ன இருக்குது, ரொம்ப மோசமாக அவர்களுடைய உடை நடை பாவனை எல்லாம் இருக்கும். இப்படிப்பட்ட பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லல, இப்படிப்பட்ட பெண்களை நான் பார்த்தது இல்லைங்கிறாங்க. எங்கிருந்து சொல்றாங்க, இவங்க தான் ஐயாமுல் ஜாஹிலியா மக்களை சந்திச்சவங்க. ரசூலுல்லாஹ் வந்து எந்த சமுதாயத்திலிருந்து வந்தாங்க, அதாவது இவர்களுடைய மோசமான செயலை கண்டு வெறுத்து தான் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, தனிமையில் போய் இருந்தாங்கன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து ரொம்ப கவர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்களை வழிகெடுக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் இருப்பாங்க, இவர்கள் தான் வந்து நரகத்திற்குரியவர்கள். ஆனால் நான் பார்த்தது இல்லைங்கிறாங்க. லம் அரகுமா, அப்படி நான் ஒரு காட்சியை, ஒரு பெண்மணியை இந்த மக்காவிலையோ மதீனாவிலையோலாம் நான் என்ன செஞ்சதில்லை, பார்த்ததில்லைங்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்களே இல்லையா. அப்போ நீங்கள் சிந்திச்சு பாருங்க. இப்போ ஐயாமுல் ஜாஹிலியானா என்னப்போ, ஐயாமுல் ஜாஹிலியாவுக்கு நம்ம ஒரு பில்டப் கொடுத்து வச்சிருக்கிறோம் இல்லை. அப்போ ரசூலுல்லாஹ் இதை சொல்கிறாங்களே, ஐயாமுல் ஜாஹில். இன்னும் சொல்ல போனால் நம்ம காலத்தோடு ஒப்பிட்டு பாருங்களேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒழுக்கக்கேடுகள், இன்னைக்கு எத்தனையோ விஷயத்துக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்குறான்ல. லெஸ்பியன் அப்படிங்கிற ஒரு உறவுக்கு அனுமதி கொடுத்துருக்குறான்ல. அமெரிக்காவில் அந்த முக்கியமான மாநகரங்களில் கவர்னராக வரக்கூடியவன் இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்தானா அவன் என்ன செய்ய முடியாது, கவர்னராக வர முடியாது. அந்த மாதிரியான உலகத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். முன்னாடி அமெரிக்காவையெல்லாம் நம்ம என்ன செஞ்சோம், முன்னுதாரணத்துக்கு சொன்னோம். இப்போ நம்ம நாட்டிலே அனுமதி இருக்குது. நம்ம நாட்டில் கூட கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி சட்டம் போட்டாங்கல்ல. அப்போ ஒரு ஆண் ஆணை திருமணம் செய்வது, பெண் பெண்ணை திருமணம் செய்வது சட்ட பிரகாரம் அனுமதி இருக்குது நம்ம நாட்டில். இந்த மாதிரி ஏதாவது ஒரு கல்யாணத்தை பார்த்தீங்களா? ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லப்படுகின்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த அந்த மக்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு கலாச்சார சீரழிவு இருந்ததா? அப்போ இப்போ நீங்கள் நவீன ஜாஹிலியாவை கொண்டு போய் நிப்பாட்டுங்க, ஐயாமுல் ஜாஹிலியாவை வைங்க. இப்போ யார் ஜாஹிலியா? ரொம்ப கேடுகட்ட ஜாஹிலியா யாரு? ஐயாமுல் ஜாஹிலியா ரொம்ப கேடுகட்டவனா, தற்காலத்தில் வாழக்கூடிய இந்த ஜாஹிலியா கேடுகட்டவனா? அப்போ எந்த அடிப்படையில் நீங்கள் அவனை பற்றி ரொம்ப அந்த அளவுக்கு போட்டு ரொம்ப துவேஷத்தை வந்து போட்டு வளர்த்துறீங்க? அப்படி நீங்கள் பயானெல்லாம் பண்ணுறீங்க? அப்படி ஒரு சரித்திரமே இல்லையா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கள்ளக்காதல், அதெல்லாம் இன்றைக்கி அனுமதி இருக்க தானே செய்யுது. அந்த காலத்தில் அப்படி இல்லாமல் அனுமதி இருந்தது. ரெட் லைட் ஏரியா, நாட்டின் அடிப்படை நாய்க்கு வந்து எப்படி லைசன்ஸ் கொடுக்குறானோ நம்ம நாட்டிலே இருக்குதா, இந்தியாவிலே இருக்குதா, பம்பாயில் இருக்கா இல்லையா, கல்கத்தாவில் இருக்கா இல்லையா? அப்போ அந்த அரபுகள் வாழ்ந்த அந்த ஐயாமுல் ஜாஹிலியா காலத்தில் ரெட் லைட் ஏரியான்னு தனியாகவே இருந்தது. இந்த மக்காவில் இப்படி ஒரு இடம், மதீனாவில் இப்படி ஒரு இடம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று வச்சுருந்தாங்களா? வைக்கலையில. அப்போ நம்ம ஐயாவுல் ஜாஹிலியா வந்து நம்ம என்ன பார்க்குறோம், நம்மளை விட ரொம்ப ரொம்ப கேடு கட்டவங்க நம்ம பார்க்குறோம். நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், நம்ம காலத்தை விட ரொம்ப மோசமானவங்க அப்படியே இருந்தாங்க. இப்படி நிறைய நீங்கள் என்ன செய்யலாம்னா செய்தியில் சொல்லிகிட்டே போகலாம். நீ கருணை கொலையெல்லாம் இருக்குல்ல, அதாவது அவன் வந்து நோயாளியாக படுத்துவான், செயல்பட முடியாது, மூளை இயங்காது. அப்போ இவர் கருணை காட்டுறாராம். என்ன கருணை? கருணைக்கும் கொலைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குதா? சம்மந்தமே இல்லை. அவன் அவ்வளோ இந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறனால நீங்கள் கருணை காட்டினீங்கன்னா நான் அவனை கொலை பண்ணிடுறேங்கிறான். அதுக்கு அப்பீல் பண்ணவனால என்ன செய்யலாம், ஒரு சில நாடுகள் அனுமதி இருக்குதா என்னங்கிறது தெரியல. ஆனால் இந்த பேச்சு பரவலாக என்ன செய்யுது,
இருந்துகிட்டு இருக்கா இல்லையா? அதே மாதிரி ரொம்ப மோசமான சம்பவங்கள் எல்லாம் இன்றைக்கு நாட்டில் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். பெருசாக வேணால் இப்போ ஏதாவது ஒரு சமுதாயத்தின் மேலே இருக்கக்கூடிய வெறுப்பின் காரணமாக 2 பெண்களை நிர்வாணமாக கூட்டு போனால நம்ம இந்தியாவில் தானே உலகமே காரி துப்புச்சா இல்லையா? இந்த மாதிரி கேவலப்படுத்தினானா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இஸ்லாத்தை எதிர்த்தாங்க. சொல்லப்போனால் மர்மஸ்தானத்தில் ஈட்டியை வச்சு கொன்னாங்க. அதெல்லாம் வந்து கொடூரம், வேதனை அப்படிங்கிற அடிப்படையில் உள்ளது. இது எல்லா முசீபத்து பிடிச்சவனுங்களும் 2 பொண்ணை வந்து ஊரெல்லாம் என்ன செய்கிறது, நிர்வாணமாக்கி அப்படி நடந்துக்கிட்டு போயிட்டு இருக்கோம். அது இப்போ வெட்ட வெளிச்ச பகல். அவங்களுக்கெல்லாம் அரசாங்கம் சப்போர்ட் பண்ணக்கூடிய காட்சியை தான் நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து தண்டிக்கப்பட்டார்களா? இவ்வளோ பெரிய கொடூரம் நடந்து போச்சுன்னு சொல்லி அவன் என்ன செய்யறான், சமூக வலைதளத்தில் தூக்கி போடுறான். அது நடந்தது எப்போவோ, கையில் கிடைச்சவன்னா இப்படி ஒரு அநியாயம் நடக்குது நம்ம நாட்டில். கொந்தளிச்சு என்ன செய்கிறாங்க மக்கள், சமூக வலைதளத்தில் போடும்போது சமூக வலைதளத்துக்கு தடை பண்ணுறான். இதெல்லாம் நீ போடக்கூடாதுன்னு. எதெல்லாம் ஓடிட்டு இருக்கு, எதெல்லாம் ஓடிட்டு இருக்குது? கூத்தாட்டம், மயிலாட்டம் பார்க்குறீங்களா, கரகாட்டம், இந்த ஹிந்திக்காரங்களெல்லாம் போடக்கூடிய ஃபேஸ்புக்கிலெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, ரொம்ப கேடுகட்டத்தனமாக சமுதாயத்தையே சீரழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் அனுமதி இருக்கிறது. எதுக்கு கொந்தளிக்கணுமோ, எதற்கு எதிராக சட்டம் போடணுமோ அதையெல்லாம் என்ன செய்யறான், முடக்கிறான். நாம் பார்க்கத்தானே செய்கிறோம். அப்போ ஐயாமுல் ஜாஹிலியான்னு நம்ம சொல்கிறோமே, அதை வந்து நம்ம வார்த்தையில் கரெக்டாக சொல்கிறோம். எதனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்கள் ஐயாமுல் ஜாஹிலியாங்கிறான்? குர்ஆன் அதை பற்றி என்ன சொல்கிறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பற்றி என்ன சொன்னார்கள்? அப்படி பார்க்கணுமா இல்லையா? அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் சொல்லுவோம்ல சப்ப மேட்ருன்னு, இதுக்கு அல்லாஹ் ஐயாமுல் ஜாஹிலியாங்கிறான். இது சாதாரண விஷயமாச்சே. அதோட ஒப்பிடும்போது என்னன்னா, அபூலஹப் உத்பா ஷைபா இருக்கான் பார்த்தீங்களா, என்னடா நம்மளை விட ரொம்ப மோசமாக, அப்படித்தான் அவங்க நினைப்பாங்க. நாம் என்ன நினைக்கிறோம், இவங்களை விட அவங்க மோசம்னு. அபூஜஹல் உத்பா ஷைபாவெல்லாம் இந்த காலத்தில் வந்து உட்காந்தான்னு வைங்களேன், நம்மளுக்கு தப்பான பட்டத்தை கொடுத்துருக்குறாங்க, ஐயாமுல் ஜாஹிலியான்னு சொல்லி நம்மளுக்கு வந்து மோசமான பட்டத்தை கொடுத்துருக்குறாங்க. எங்களோட ஒப்பிடும்போது நீங்கள் தான்டா 100% ஐயாமுல் ஜாஹிலியா, நாங்கள் 1 மார்க் வாங்கியிருந்தோம், நீ 100 மார்க் வாங்கியிருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அவன் இன்றைக்கு உள்ள நவீன ஜாஹிலியாவை பார்த்து கை தட்டி கேவலமாக காரி துப்புற அளவுக்கு இன்றைக்கு என்ன செய்யுது, உலகத்தில் மோசமான நிகழ்வுகள் இருக்கிறது. அல்லாஹ் சொல்லி பாட்டுறாங்க, வமாக்கான சலாத்துஹும் இந்தல் பைத்தி இல்லா முகான் வ தஸ்தியா. காபாவை அவர்கள் தவாப் செய்யக்கூடிய நேரத்தில், தொழக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய தொழுகை முறை என்ன? சீக்கி அடிப்பான். விசில் அடிக்கிறது இருக்குது பார்த்தீங்களா? அப்போ விசில் நம்ம உட்காந்து அடிச்சுட்டு இருக்கிறோமா, கண்ணியம்னு ஒன்று இருக்கா இல்லையா? தெருவில் இந்த கூத்தடிச்சுட்டு போகிறவன், ஆட்டம் பண்ணிட்டு போகிறவன் தான் விசில் அடிப்பான். அப்போ இந்த ஐயாமுல் ஜாஹிலியா எப்படி வணங்குறான்னு கேட்டால், ஒன்று கை தட்டுறான், இப்படி கை தட்டிட்டு இருப்பான் எங்கே வணக்கத்தை செலுத்தக்கூடிய நேரத்தில், அது போக விசில் அடிப்பான். இதைத்தான் அல்லாஹ் ஐயாமுல் ஜாஹிலியாங்கிறான். விளங்குது அவங்களுக்கு? எதை அல்லாஹ் வந்து ஐயாமுல் ஜாஹிலியாங்கிறான்? அம்மா கூட சேர்ந்தாங்க, தங்கச்சி கூட சேர்ந்தாங்கிறக்காக வேண்டி இல்லை. வணக்கம் அப்படிங்கிற பார்வையில், ஆன்மீகம் என்ற போர்வையில் அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள்லாம் என்ன? சீக்கி அடிப்பது, விசில் அடிப்பது. அதே மாதிரி என்னன்னு கேட்டால், தவாப் செய்வாங்கல்ல, ஆன்மீகம் அப்படின்னு வரும்போது அந்த தவாப் செய்யும் போது நிர்வாணமாக சுற்றுவான். ரோடெல்லாம் நிர்வாணமாக சுற்றுறது இல்லை, தவாப் செய்யக்கூடிய நேரத்தில் நிர்வாணமாக சுற்றுறான்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, நம்ம ஊர்களுக்கு விளக்கம் தந்திருக்கிறாங்களா இல்லையா? இதை கூட நீங்கள் புகாரியில் 3329வது ஹதீஸ், 1665வது ஹதீஸ், இதுல எல்லாம் நம்ம என்ன செய்யலாம், அவங்க இப்படித்தான் வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, தங்களுடைய ஜாஹிலியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாங்கிறது ஹதீஸ் பேசுகிறார். இன்னும் சொல்ல போனால் ஹுமசி என்ற கோத்திரம், அவர்களும் அந்த ஐயாமுல் ஜாஹிலியா கோத்திரத்தை சார்ந்தவர்கள் தான், அந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள் தான். அவங்க இந்த மாதிரியான அடிப்படையில் யாராவது நிர்வாணமாக போனாங்கன்னு வைங்கன்னா அவங்கள வந்து எதிர்ப்பாங்களாம். ஒரு சாரார் தவாப் செய்கிற நேரத்தில் என்ன செய்வாங்க, நிர்வாணமாக போவாங்க. இஸ்லாத்தை ஏற்காத, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்காத அந்த ஐயாமுல் ஜாஹிலியாவிலேயே ஒரு குரூப் ஹுமஸ் அப்படிங்கிற கோத்திரம் என்ன செய்வாங்க, எதிர்ப்பாங்கன்று பார்க்குறீங்களா இல்லையா? அப்போ அதிகபட்சமாக திருமறை குர்ஆனையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மொழி வெறி அவன்கிட்ட இருந்தது. மொழி வெறி, இனவெறின்னெல்லாம் நம்ம சொல்கிறோம்ல, நீ தமிழ் தான் உயர்ந்ததுன்னு சொல்கிறான் பார்த்தீங்களா இன்னைக்கு, இது அவன்கிட்ட இருந்தது. சொல்ல போனால் அவன்கிட்ட இருக்கிறது இவன்கிட்ட இருக்குது, அவ்வளோதான் விஷயம். அப்போ மொழி என்னது, அதாவது உலகமே தோன்றாதுக்கு முன்னாடி தமிழ் மொழி உண்டாகி போச்சான். அப்படியெல்லாம் என்ன செய்வான்னா சிறப்பை பற்றி பேசுவான்.
பார்க்குறீங்கல்ல. அப்போ மொழியை வச்சு என்ன செய்கிறது? வெறுப்பை ஊட்டுவது. அதே மாதிரி இனத்தை வச்சு ஊட்டுவது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட என்ன செய்கிறாங்க? மக்களுக்கு மத்தியில் சொல்கிறாங்க, இன்ன யா யுஹன்னாஸ் இன்ன ரப்பக்கும் வாஹித், உங்களை படைத்தவன் ஒருவன். இன்ன அபாக்கும் வாஹித், உங்களுடைய தாய் தந்தை இருக்கிறாங்களே, உங்களை பெற்றெடுத்தவர், அந்த ஆளு ஒரு ஆள் தான். அலா லா ஃபதுல லி அரபி அலா அஜமி, ஒரு அரபு தெரிஞ்சவனுக்கும் அரபி தெரியாதவனுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. ஏன் இதை சொல்கிறாங்க? அந்த ஜாஹிலியாட்ட இந்த பழக்கம் இருந்தது. அதாவது அரபு தெரிஞ்சவர்களை என்ன செய்வாங்கன்னா அரபியர்களும் பாங்க, அரபு தெரியாதவர்கள் என்ன சொல்லுவாங்க? அஜமியும் பாங்க. அஜமின்னா அரபு தெரியாதவர்கள் அர்த்தம் இல்லை. அஜமியினுடைய நேரடியான பொருள் என்னன்னா ஊமேன்னு அர்த்தம். அவனுடைய பாஷையில் அரபி பேசாமல் நீங்கள் எந்த பாஷை பேசினாலும் அவன் பார்வையில் என்னதான்? ஊமை. அதனால உம்மி நபின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா உம்மி நபின்னா என்னது? ஹாத்தமுன் நபி, உம்மி நபின்னெல்லாம் கேள்விப்பட்டு. உம்மி நபின்னா உம்மின்னா அம்மா, அம்மாவை தான் இந்த உம்மிங்கிற உம்மா அம்மா நீங்கள் சொல்கிறாங்கல்ல, அது அரபியில் தான் சொல்கிறாங்க. அப்போ உம்மி நபினா என்னன்னா தாயோடு சேர்ந்த குழந்தை. எப்படி அதுக்கு வந்து பேச தெரியாதோ அதே மாதிரி அரபு தெரியாத எல்லாருமே என்னதான்? அவன் ஊம பாஷை தான், அவன் பேச தெரியாத இனந்தான்னு சொல்லி எல்லா மொழியும் என்ன செஞ்சான்? மட்டப்படுத்தி வச்சிருந்தானா இல்லையா? இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க? ஐயாமுல் ஜாஹிலியாவை விளக்கும் போது இதை சொல்கிறாங்க. சொன்னாங்களே இல்லையா? அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து பெரிய அளவுக்கு வித்தியாசமாக தெரியுதா? இன்னைக்கு நிறத்தை வச்சு சண்டை போடுறான்ல, மொழியை வச்சு சண்டை போடுறான்ல, இந்த மாதிரியா? அதை விட ரொம்ப கேடுகட்டத்தனமாக தானே இருக்கிறது. இன்னொரு தடவை என்ன செய்கிறாருன்னா, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவரை பார்க்கறதுக்கு ஒரு ஆள் போகிறார். போகக்கூடிய நேரத்தில் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் ஒரு ட்ரெஸ் உடுத்தியிருக்கிறார். யார்? அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவருடைய வேலைக்காரனும் ட்ரெஸ் உடுத்தியிருக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி உடுத்தியிருக்கிறாங்க. இவர் என்ன முதலாளி என்ன ட்ரெஸ் உடுத்தியிருக்கிறாரோ அதே ட்ரெஸ்ஸை தான் தொழிலாளி என்ன செஞ்சிருக்கிறாரு? உடுத்தி இருக்கிறார். இதை வந்து கேட்குறாங்க, காரணத்தை கேட்குறாங்க. எதனால் வந்து நீங்கள் ரெண்டு பேருமே ஒரே மாதிரி வந்து ட்ரெஸ்ஸை உடுத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய நேரத்தில் அவர் என்ன சொல்கிறாரு? அதாவது நான் என் வேலைக்காரனை ஒரு தடவை திட்டேன். எப்படி திட்டினேன்னு கேட்டால், நீ ஏன் வேலை செய்யலைன்னு திட்டல, அவங்க அம்மாவை திட்டுறாரு. அவங்க அம்மாவை என்ன செய்கிறது? அது தப்பு பண்ணவன்னு திட்டுறதுங்கிறது வேற. அம்மா டேஸ் அந்த டேஸ்னாலாம் சொல்கிறான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவங்க அம்மாவை நான் என்ன செஞ்சுட்டேன்னா திட்டேன். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இந்த ரிப்போர்ட் போகும்போது ரசூல்லா கேட்குறாங்க, யாபாதர் ஐயர் தஹூபி உம்மா, அவனுடைய தாயை குறை சொல்லி நீ பேசணையா? உனக்கு வேலை செய்யலை, நீ சொன்ன வேலையை செய்யலைன்னா நீ அவரை திட்டுறது அது வேற. ஏன்னா அவர் சம்பளம் வாங்குறாருல்ல, சம்பளம் வாங்குறதுனால திட்டணுங்கிறது இல்லை. ஆனால் கொஞ்சம் உனக்கு ரைட் இருக்குல்ல, நீ சொல்லக்கூடிய விஷயத்தை அவர் பண்ணலைங்கிறனால நீ அவங்க அம்மாவை திட்டினியான்னு இவர் சொல்கிறாரு. ஆமாங்கிறாங்க. அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, இன்னக்க இம்ராஉன் ஃபீக ஜாஹிலியா, உங்ககிட்ட வந்து ஜாஹிலியத்தான பழக்கம் இருக்குதுங்கிறாங்க. ஐயாமுல் ஜாஹிலியா இருக்குல்ல, ஐயாமுல் ஜாஹிலியாட்ட தான் இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசக்கூடிய பழக்கம் இருக்கும். நீ இப்போ இஸ்லாத்தை தழுவி இருக்கிற, நபி தோழர்களுடைய வரிசையில் தான் இருக்கிற. அப்போ இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவியதற்கு பிறகு என்ன இருக்குது உங்கள்கிட்ட? இது மாதிரியான அம்சங்கள் இருக்குது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாஹிலியத்துக்கு என்ன விளக்கம் சொல்றாங்க? எதை சான்றா சொல்றாங்க? கெட்ட வார்த்தை. இன்னைக்கு சின்ன பையனை கெட்ட வார்த்தை பேசுறான், சர்வசாதாரணமாகி போச்சு. நீங்க பாக்குறீங்களா இல்லையா? கேட்கறதுக்கு நம்மளுக்கு கூச்சமா இருக்குது, பேசுற அவனுக்கு கூச்சமே இல்லை. சில பேர் பேசுவான் பார்த்தீங்கன்னா, அதை நம்மளுக்கு சொல்லி காட்ட முடியல. அவன் என்னை இப்படி திட்டினான்னு எனக்கு சொல்லி காட்ட முடியல. அப்படி பார்க்குறமே இல்லையா? ஆனால் அவன் என்ன பண்ணுறான்? சாதாரணமாக டீ குடிக்க போகலாமான்னு கேட்கறது ஒரு கெட்ட வார்த்தையை போட்டு தான் கூப்பிட்றான். டே மாப்பிள்ளைன்னு சொல்லி ஒரு கெட்ட வார்த்தையை பேசிக்கிட்டு டீ குடிக்க போகலாமா? இருக்கா இல்லையா? ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கா இல்லையா? தாயை அழைத்து பேசுவது, தங்கையை அழைத்து பேசுவது, அதெல்லாம் நம்ம சர்வசாதாரணமாக பார்க்குறோமே இல்லையா? இப்போ நீ சொல்லு, நீ வந்து கேடுகட்ட ஜாஹிலியாவா இல்லை இப்போ அந்த ஐயாமுல் ஜாஹிலியா கேடுகட்டவனா? எந்த அடிப்படையில் அந்த சமுதாயத்தை நீங்க ஒதுக்கி வச்சிருக்கிறீங்க? ஒதுக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு அவன் எந்த அளவுக்கு என்ன பண்ண? அவன் சொல்ல போனா என்னன்னா, அந்த இத்தா இருக்குது பாத்தீங்களா, இத்தா வந்து 1 வருஷம் இருப்பாங்க. மார்க் அடிப்படையில் வேற சட்டம். ஆனால் அந்த ஐயாமுல் ஜாஹிலியாக்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா, 1 வருஷம் இத்தா இருந்துட்டு அந்த 1 வருஷம் முடியும் போது சாணியை தூக்கி என்ன செய்வானா, தூக்கி எறிவான். அப்போதான் அந்த இத்தா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இதெல்லாம் தான் அல்ல ஜாஹிலியத்துங்கிறான். அப்போ இப்படி ஒரு விஷயத்தை பண்ணானா அவன். அதே மாதிரி என்னன்னு கேட்டால், இத்தா இருக்கிற நேரத்தில் மோசமான அடையை போட்டுக்கிறது. மோசமான என்னது பார்க்குறக்கே பக்கத்தில் போக முடியாத அளவுக்கு இந்த கருமம் முடிச்ச ஆடைன்னு சொல்லுவாங்கல்ல, ரொம்ப பார்த்தாவே அசிங்கமாக இருக்கும். அப்போ இத்தாவில் இருக்கக்கூடிய பெண்கள் என்ன செய்வாங்கன்னா, மோசமான ஆடையை போட்டிருந்தாங்கன்னு சொல்லி புகாரியில் 5337வது செய்தி.
அதே மாதிரி என்னன்னா, இப்போ ஒரு ஆடு வளர்த்துறீங்க, மாடு வளர்த்துறீங்க, எந்த ஒரு உயிர் பிராணியை வளர்த்தினாலும் முதல்ல பிறக்கிற குட்டி என்ன செய்வாங்கன்னா பலி கொடுத்துருவாங்க. அப்படி ஒரு சடங்கு என்ன செஞ்சது அவங்கள்ட்ட, ஈமச்சடங்கு இருந்தது. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா 5473. அதே மாதிரி ஒரு விஷயத்தில் சத்தியம் பண்ணக்கூடிய நேரத்தில் லாத்து உஸ்ஸா மேலே சத்தியம் பண்ணுவானோ, சிலைகளை வச்சிருந்தான்ல. இதெல்லாம் தான் எல்லாம் ஜாகிலியத்துக்கு பட்டியல் போடுறானா இல்லையா? அப்போ நீங்கள் நல்லா விளங்கி கொள்ளணும், ஐயாமுல் ஜாகிலியா என்று நீங்கள் யார் பேசினாலும் சரி, நாமளாக ஒரு கற்பனை செய்து அந்த சமுதாயத்தை வந்து வேற மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது, நாம் சித்தரிச்சிருவிடவெல்லாம் கூடாது. ஏன்னா அந்த சமுதாயத்தில் தான் நபிகள் நாயகம் வந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமுதாயத்தில் தானே வந்தாங்க. அப்போ ஒரு சமுதாயத்தை வந்து நம்ம பயங்கரமாக குறை சொன்ன பாவத்தை நம்ம என்ன செஞ்சிருவோம், சம்பாதிச்சிருவோம். அதே நேரம் ஐயாமுல் ஜாகிலியாவுடைய வரலாறை நீங்கள் புரட்டி பார்த்தீங்கன்னு வைங்களேன், நம்மள்ட்ட இல்லாத பல நல்ல பண்புகள், நம்மள்ட்ட இல்லாத பல நல்லறங்கள் அவர்களிடத்தில் இருந்ததாக வரலாறுல நம்ம பார்க்க முடிகிறது. அதோட நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு வைங்களேன், நம்மெல்லாம் ரொம்ப டம்மியாக இருக்கிறோம். அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட என்ன இருந்தது, நல்லறங்கள் இருந்ததாக வரலாற்று குறிப்புகள் என்ன செய்யுதுன்னா நம்மளுக்கு வந்து தெளிவான முறையில் எடுத்து சொல்கிறார். இன்னும் சொல்ல போனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, அவர்கள் செய்த நல்லறத்தில் சில விஷயத்தை நடைமுறையாக்கி விட்டாங்க. ஆசுரா நோன்பு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, ஆசுரா நோன்பு இது இந்த ஐயாமுல் ஜாஹிலியா கடைபிடிச்சதான். இது அவர்கள் கடைபிடிச்சது தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, ஆசுரா நோன்புங்கிறது எப்போ வரும், முஹர்ரம் மாதம் தானே, 10ஆம் நோன்புன்னு சொல்கிறாங்களே, அதுதான் ஆசூரானா 10, தாசூரானா 9. அப்போ ரசூல்லா வந்து அந்த அவங்கள்ட்ட நல்ல செய்தியை பார்க்குறாங்க பாருங்க. நீ பார்க்குற ஐயாமுல் ஜாஹிலியாவை ஒரு ரூட்டில், ரசூல்லா எப்படி பார்க்குறாங்க, இது நல்ல ஒரு செய்தியாவில் இருக்குது, நல்ல ஒரு நடைமுறையாவில் இருக்குது, நோன்பு வைக்கிறாங்களே. அப்போ அதுக்கு ஒரு காரணத்தை கூட அழகாக சொல்கிறாங்களே. சரி, நம்ம அந்த நோன்பையும் வைப்போம், அடுத்த வருஷம் நம்ம உயிரோடு இருந்தால் 9ஐயும் சேர்த்து வைப்போம் ரசூல்லா சொன்னாங்களா இல்லையா? அப்போ எடுக்கிறாங்க பாருங்க. எடுக்கிறதுக்கு என்னன்னு பாருங்க. நீங்கள் வெறுக்கிறதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களை தான் வெறுக்கணும், இன்னைக்குள்ள மக்களை தான் வெறுக்கணும். அதே நேரம் எடுக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தா இந்த மாதிரி நல்லறங்கள் இருக்கா இல்லையா? சுண்ணத்தான நோன்புகளை கடைபிடிச்சாங்கல்ல. இன்னைக்கு நாம எங்க சுண்ணத்தை நம்ம இன்னும் எதிர்பார்த்து உட்காந்து இருக்கிறது. இப்போ ரம்ஜான் வரப்போகுது இல்லை, அதுக்கு இருக்குது இன்னும் ஒரு மாதத்துக்கு மேலே. ரம்ஜான் இப்போ வரவேற்பு போட்டாச்சு, வா 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 ரமலான் என்னமோ அது என்னமோ வேறு சைடு பூந்துட்டு போயிட்டு இருக்கிற மாதிரியும், இவங்க இப்படி அழைச்சா தான் அது இந்த சைடு வர்ற மாதிரி என்ன செய்கிறது, என்ன வா 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 வாரத்துக்கு 2 நோன்பு இருக்குல்ல, ஏன் வைக்கல அது சொல்லு. நீ வராத நோன்பை பிடிச்சி மாதக்கணக்கு பிடிச்சி நீட்டிக்கிட்டு இருக்கிற, மாதத்துக்கு நோன்பு இருக்குல்ல, அது ஏன் வைக்கல? எத்தனையோ விதமான சுண்ணத்துகள் இருக்குல்ல, சுண்ணத்தான நோன்புகள், அது ஏன் வைக்கல? அப்போ என்னமோ இவர் என்னமோ அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி, என்னடா நோன்பு வரமாட்டேங்குது, அல்லாஹ்வுக்காக நம்ம நோன்பு இருப்போம். பாருங்க ஐயாமுல் ஜாஹிலியாட்ட பாருங்க. இன்னும் சொல்ல போனால் ரமலானுக்கு முந்தைய மாதம் என்ன மாதம், ஷாபான் மாதம். ஷாபான் மாதம் முழுவதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வச்சாங்கன்னு ஹதீஸ் இருக்கா இல்லையா? ரமலானுடைய முதல் நோன்பை ரசூலுல்லாஹ்வுக்கு முதல் நோன்பு கிடையாதுங்க. முதல் நோன்பு இருக்குல்ல, அது தொடர் நோன்பாக தான் இருக்கும். ஏன்னா ஷாபான் மாதம் முழுவதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வச்சிருக்கிறாங்க. முழுசா வைக்கிறது கடமைங்கிறது இல்லை, ஆனால் முழுசா நோன்பு வச்சாங்கன்னு செய்தி இருக்கா இல்லையா? இதை போய் சமுதாயத்தில் சொல்லி பாருங்க. பெரும்பாலானவர்கள் தெரியவே செய்யாது. என்ன ஒரு மாதம் நோன்பு இருக்கலாமா? ஒரு மாதம் இருக்க வேணா, ஒரு 10 நாள் இருக்கணும் இல்லை, ஒரு 5 நாள் இருக்கணும் இல்லை, பேருக்கு ஒரே ஒரு நோன்பாவது இந்த ஷாபான் மாதம் நம்ம வைக்கலாம்ல. அதில் என்ன நம்ம முக்கியத்துவம் கொடுத்துருக்குறோம்? ஆனால் அந்த மக்கத்து காபிர்கள்ட்ட இருந்ததா இல்லையா? நாம் எதை வந்து சுண்ணத்துன்னு சொல்கிறோமோ அது முன்னாடி காட்டிய நபிமார்கள் காட்டிய வழியாக இருந்தால் கடைபிடிச்சிருக்காங்களா இல்லையா? இதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து என்ன செய்கிறோம், ஜனாசாவுக்கு நம்ம எந்திரிச்சு நிற்கிறோம் இல்லை, உயிரோட ஒருத்தன் வந்தானா அவனுக்கு நம்ம எந்திரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஜனாசா வந்தால் எந்திரிச்சு நில்லுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த ஜனாசா உங்களை விட்டு கடந்து போகும் வரை உட்காந்துட்டே இருக்கக்கூடாது. கடையில் நம்ம உட்காந்துருக்கிற ஒரு பாடியை தூக்கிட்டு வர்றாங்க, உடனே நம்ம என்ன செஞ்சிடணும், அதுக்கு வந்து எந்திரிச்சு நிற்க சொல்கிறாங்க. உயிரோடு உள்ளவனுக்கு என்ன செய்யக்கூடாதுன்னு எந்திரிச்சு நிற்கக்கூடாது. ஏன்னா அவனுக்கு ஆணவம் வந்துடும். அவனுக்கு நம்மளை பார்த்தவொன்னே எந்திரிச்சு நிற்கிறாங்கும் போது என்ன செய்வான், அவன் நம்ம பெரிய அந்தஸ்துக்குரிய மாதிரியும் இவன் நம்ம தாழ்ந்தவன் மாதிரி என்ன செய்வான்னு ஒரு நினப்பு வந்துடும். பாடிக்கு அது வராதில்ல. அப்போ பாடிக்கு மரியாதை பண்ணுங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, இது ரசூலுல்லாஹ் புதுசாக சொன்னதா? ஐயாமுல் ஜாஹிலியாட்டு இருந்தது. ஐயாமுல் ஜாஹிலியாட்டு இருந்த அந்த பழக்கத்தை தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, அது நபி வழியிலேயே கொண்டு வர்றாங்க. இது புகாரியில்
4502வது ஹதீஸாக என்ன இருக்குது, இடம் பெற்றிருக்கா இல்லையா? அப்போ இது மாதிரியான நல்லறங்களை ரசூல்லா எடுத்திருக்கிறாங்களே, நாம் அத்தகைய பாடத்தை படிக்கணும். இன்னும் சொல்ல போனால் அஸ்மா பின் அபி பக்கர், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகளார் இருக்கிறாங்களே, அவங்க சொல்கிறாங்க, ராயித்து ஸெய்த் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல், இவர் ஐயாமுல் ஜாஹிலியா தான். இவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகளார் என்ன செய்கிறாங்கன்னா இவங்களை பற்றி சொல்கிறாங்க. அதான் இவர் என்ன செய்வார்னா, அந்த மக்கா இருக்க காபா, அந்த காபாவில் வந்து சாஞ்சிட்டு இருப்பாங்க. சாஞ்சிட்டு வரக்கூடிய மக்கள்கிட்ட சொல்லுவார், யா மாசர குறைஸ். இவரும் யாரு தான், ஐயாமுல் ஜாஹிலியா தான். குறைசிகள்கிட்ட பார்த்து சொல்லுவாராம், வல்லாஹி மா மின்கும் அலா தீனி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கைரி, என்ன தவிர உங்களில் யாருமே இப்ராஹிம் நபியை பின்பற்றது கிடையாது. யார்? ஐயாமுல் ஜாஹிலியா சொல்லியிருக்கிறார். ஐயாமுல் ஜாஹிலியா என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நான் தான் இப்ராஹிம் நபியை பின்பற்றிட்டு இருக்கிறேன், குறைசிகளாகிய நீங்க ஒருத்தனை என்ன செய்யறது இல்லை, இப்ராஹிம் நபியை பின்பற்றது இல்லை. இன்னைக்கு இருக்குத, இன்னைக்கு இப்ராஹிம் நபியை பற்றி அப்படி இப்படி நல்லா பயங்கரமாக பேசிக்கிட்டு, இப்ராஹிம் நபி எதை வந்து வாழ்நாளில் எதிர்த்தாரோ, எதை வெறுத்தாரோ, எதுக்காக வேண்டி உயிரையே என்ன செய்கிறாரு, தியாகம் பண்ணுவதற்கு தயாராக போனாரோ, அந்த சிறுக்க தூக்கி போட்டு தலையில் வச்சுக்கிட்டு இருக்கானா இல்லையா? புனிதம்னு நினச்சிட்டு இருக்கானா இல்லையா? நீ சொல்ற, நீ எந்த வகையில் நீ ஐயாமுல் ஜாஹிலியா விட நீ எந்த வகையில் நீ சிறந்தவன்? கொலிக்காக வேண்டி அந்த யார் நின்னா, அம்ர் இப்னு நுஃபைல். அதுவாக சொல்றாங்க, யார்? அஸ்மா பின் அபி பக்கர் சொல்றாங்க, அதாவது வகான யுஹில் மௌதூதத்து யகூலுல் ரஜுலி இதா அராத யக்துல இப்னதஹு லா அன உக்ஃபிக. அந்த காலத்தில் வந்து இந்த கொலை செய்வாங்கல்ல, பெண் குழந்தையை பிறந்தா என்ன செஞ்சிருவாங்கன்னா கொலை செஞ்சிருவாங்க. அந்த மாதிரியான நபர்களை இவர் பார்த்தால் என்ன செய்வார், நீ கொலை பண்ணாத, நான் வளர்த்துறேன் பாரு. அப்படி நான் வளர்த்துறேன்னு கூட்டிகிட்டு போய் நானே அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அவருக்கு எல்லா விதமான பொருள் செலவு எல்லாத்தையுமே வளர்த்திட்டு என்ன செய்வாருன்னா, அது பருவம் அடைஞ்சதுக்கு பின்னாடி தகப்பனாட்ட போய் கேட்பார், இந்த ஒன்றால் முடியல, நீ வந்து கொலை பண்ணுற கூட்டு போனேல, நான் வளர்த்திட்டேன், அதுக்குரிய பக்குவமெல்லாம் வந்துருச்சு, இப்போ நீ உன் வசத்தில் வச்சுக்கிறையா இல்லை இன்சேத்த தஃபாத்துஹா இலைக்க, ஒன்று நீ நான் உன் பிள்ளைய உங்ககிட்டயே வச்சுக்க, இல்லாட்டி நானே என்ன பண்ணுறேன், அவங்களுக்குள்ள மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு கரெக்ட் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் யார் சொன்னது? சஹாபி சொன்னதை நான் சொல்ல வரல, ஐயாமுல் ஜாஹிலியா சொன்னாரா இல்லையா? இப்போ அந்த நல்லறம் செய்யணுங்கிற அந்த எண்ணம் அவங்கள்ட்ட எவ்வளோ இருந்திருக்குதுன்னு பாருங்க. நல்லறம் செய்யணுங்கிறது, அவங்க அனாதைகளை அனுசரிக்கிறதுங்கிறது இருக்கா இல்லையா? நீ வந்து உங்கள் அம்மாவையே நீ கவனிக்க மாட்டேங்கிறிய, நீ உங்கள் அம்மாவை முதல்ல கவனிக்கிறியா? கிளவி செத்துப்போ எப்போ செத்து போவான்ற அந்த மாதிரியெல்லாம் இருக்கா இல்லையா? முதியோர் இல்லம் சொல்கிற ஐயாமுல் ஜாஹிலியாவில் எத்தனை முதியோர் இல்லம் இருந்துன்னு சொல்லு. முதியோர் இல்லம் இருந்ததா? அப்படி இல்லையில, இன்னைக்கு இருக்குல்ல. நவீன ஜாஹிலியாவுடைய காலத்தில் ஐயாமுல் ஜாஹிலியா நம்ம சொல்கிறோமே, அதை விட அதிகமாக இன்னைக்கு இருக்கா இல்லையா? நீ அண்ணனை கவனிக்கிறது இல்லை, தம்பியை கவனிக்கிறது இல்லை, தங்கச்சியை கவனிக்கிறது இல்லை, உன்னுடைய உரிமைகளை கூட கரெக்டான முறையில் பேண்டது கிடையாது. ஆனால் ஐயாமுல் ஜாஹிலியா என்ன பண்ணியிருக்கிறான்? ஆதரவு கொடுத்துருக்கானா இல்லையா? அனாதை நிலையங்கள் எத்தனை பேர் நம்ம போய் பார்த்துருக்குறோம். அனாதை நிலையத்துக்கு இவர் போகிறதா இருந்தால் இவர் வீட்டில் யாராவது மோத்தா போனாக்கா அங்கே சோறு போகும், சோறை போய் கொடுப்பாங்க அனாதை நிலையத்துக்கு. எப்போ? இவங்க அம்மா மோத்தா போகணும் அல்லது இவங்க அத்தா மோத்தா போகணும். அப்போ ரசூல்லா என்ன சொன்னாங்க, நானும் அனாதையை வளர்த்துபவர்களும் இந்த அளவுக்கு நெருக்கத்தில் கியாமத்து நாளில் இருப்போம்னு சொன்னாங்கல்ல. எத்தனை பேர் நம்ம கரம் கொடுத்துருக்குறோம்? ஒரு ஊனமானவர்களுக்கு நம்ம எத்தனை பேர் கரம் கொடுத்துருக்குறோம்? முஸ்லீம்கள் நடத்தக்கூடிய ஊனமான அமைப்பு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா நீங்கள்? நான் பார்க்கல, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த மேற்காவண்டத்தில் வச்சுருக்காங்க, கிறிஸ்தவர்களாக வச்சுருக்கிறாங்கல்ல. இப்போ ஊனமானவர்களுக்குன்னு தனி அமைப்பு வச்சு அவர்களை எப்படி கண்காணிக்க? இப்போ ஒன்றுமே இல்லையே. அப்போ உன் ஜமாத்தில் யார் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறான்னு நீ கவனிக்க மாட்டேங்கிற. யார் எக்கேடு கெட்டு போனால் என்ன? நாம் கல்யாணத்தில் போய் கலந்துக்கிறது, கருமாரியில் கலந்துக்கிறது, இதுதான் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய நல்லறம். ஐயாமுல் ஜாஹிலியாட்ட எப்படி இருந்தது? அதனால் நீ இந்த ஐயாமுல் ஜாஹிலியாங்கிற அந்த வரலாறை நீங்கள் புரட்டி பார்த்தீங்கன்னா, நாம் நினைக்கிற அளவுக்கு அவங்க மோசமான ஆள் இல்லை. சொல்லப்போனால் அவர்களை விட நம்ம காலத்தில் வாழ்பவர்கள் தான் ரொம்ப மோசமானவர்கள். அதனால் அவங்களுக்கு வந்து நன்மையெல்லாம் கிடைக்கும்னெல்லாம் இல்லை. மார்க்கத்தில் அவங்க வரலையில, இஸ்லாமிய மார்க்கத்தை அவங்க ஏற்றுக்கலையில. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து அதையும் கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்கன்னு பாருங்க. யார் கேட்குறான்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், இப்னு ஜுதான், இப்னு ஜுதானுங்கிறவர் வந்து ஒரு ஐயாமுல் ஜாஹிலியா.
கானஃபில் ஜாஹிலியா யசிலுர் ரஹ்ம. இவர் ஜாஹிலியத்து காலத்தில், இவர் பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்துட்டார், அது வேற. இவர் ஜாஹிலியத்து காலத்தில் யசிலுர் ரஹ்ம என்ன செய்வார்? உறவுகளை ஒட்டி தான் வாழ்வார். யுத்திமுல் மிஸ்கீன், அதே மாதிரி ஏழைகளுக்கு என்ன செய்வார்னா உணவளிப்பார். ஃபஹல் தாக்க நாஃபியுஹு, அதனால் இவருக்கு பலன் இருக்கான்னு கேட்குறாங்க. இவர் இஸ்லாத்துக்குள்ளே வரல, ஆனால் அவற்றுக்கு நற்பண்பு என்ன? உறவுகளோடு ஒட்டி வாழ்றார், உறவுகளை அரவணைச்சு வாழ்வார். அதே மாதிரி என்ன செய்வார்? ஏழைகளுக்கு வந்து உணவு கொடுப்பார், ஏழைகளுக்கு கை கொடுப்பார். இப்படிப்பட்ட நல்லறமெல்லாம் அவர்கிட்ட இருக்கிறார். இப்போ ரசூல்லா சொல்கிறாங்களா, அதுக்கு என்பாகு, அதுக்கு எந்த விதமான பயனும் இல்லை. இன்னஹு லம் யக்குல் யௌமன் ரப்பி ஃபிர்லி ஹத்தியத்தி யௌமித்தீன். எப்போ பயன் கிடைக்குன்னு கேட்டால், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு இந்த மாதிரி நான் கடந்த காலத்தில் நான் செய்த பாவத்தை எல்லாம் இறைவன் மன்னிப்பாயாகன்னு ஒரு தடவை சொன்னாங்க. அவர் இதுக்கு முன்னாடி அந்த ராமநாதனாக இருந்தார்ல, மகாலட்சுமியாக இருந்தாங்கல்ல, அந்த நேரத்தில் அவர்கள் செய்த நல்லறங்களுக்கெல்லாம் கூலி கிடைக்கும். எப்போ? ஒரு தடவை அங்கே பாவமன்னிப்பு கேட்டிருக்கணும். இப்போ எதுக்காக நம்ம இதை சொல்ல வரோன்னு கேட்டால், இந்த ஐயாமுல் ஜாஹிலியா இவ்வளோ நல்லறம் பண்ணாங்கன்னு பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியை எடுத்து வைக்கிறாங்க பாருங்க, எவ்வளோ நல்லறம் இருந்துச்சு. அதனால் இந்த நல்லறங்களில் ஐயாமுல் ஜாஹிலியா விட்டு என்னவெல்லாம் இருந்தது அப்படிங்கிற தோரணையில் நீங்கள் போய் இஸ்லாத்தை பார்த்தீர்களே ஆனால், வரலாறை பார்த்தீர்களே ஆனால், அவர்களிடத்தில் இருந்த நல்ல பண்புகளில் பல நம்மள்கிட்ட இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு தான் வரும். அதனால் அது மாதிரியான விஷயங்களில் கவனம் செலுத்தி நல்லறங்களை செய்யக்கூடிய நன்மக்களாக மாற முயற்சிப்போமாக என்று கூறி முதல் உரை நிறைவு செய்கிறேன்.